துவாரகையில் ஒரு நாள் பகவான் கிருஷ்ண அமர்ந்திருந்தார். அப்போது அவரது வாகனமான கர்குட தன்னுடைய வேகத்தை நினைத்து கர்வம் கொண்டிருந்தான். இந்த உலகத்தில் என்னை விட வேகமாக யாராலும் பறக்க முடியாது என்று பெருமையாக நினைத்தான். அதே நேரத்தில் கிருஷ்ணரின் ஆயுதமான சுதர்சனா சக்கரம் என்னை எதிர்த்து யாராலும் நிற்க முடியாது, நான் ஆஜயன் என்று கர்வம் கொண்டது. இன்னொரு பக்கம் கிருஷ்ணரின் மனைவியான சத்யபாமா தன்னுடைய அழகில் பெருமை கொண்டிருந்தார். இவர்களின் மனதில் உருவான கர்வத்தை அறிந்த கிருஷ்ணர் ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார். உடனே அவர் ஹனுமான் அவர்களை நினைத்தார். அனுமன் அந்த நினைப்பை உணர்ந்து துவாரகைக்கு அருகிலுள்ள ஒரு அழகான தோட்டத்தில் வந்து அமர்ந்தார். அங்கிருந்த பழங்களை சாப்பிட்டார், மரக்கிளைகளை அசைத்தார். தோட்டக் காவலர்கள் இதை பார்த்து பயந்து போய் கிருஷ்ணரிடம் ஓடிச் சென்று ஒரு வலிமையான குரங்கு தோட்டத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது என்றனர். கிருஷ்ணர் சிரித்தபடி கருடனை அழைத்து, கருடா, அந்த குரங்கை இங்கே அழைத்து வா என்றார். கருடன் உடனே பறந்து சென்று, ஏய் குரங்கே, பகவான் கிருஷ்ணர் உன்னை அழைக்கிறார், உடனே வா என்றான். அனுமன் அமைதியாக, நான் ஸ்ரீராமனின் சேவகன், எனக்கு வேறு யாரும் தெரியாது என்றார். கருடன் கோபமடைந்தான். என்னை யார் என்று தெரியுமா? நான் கருடன் என்றான். அனுமன் சிரித்தார். ஒரே நொடியில் தனது வாளால் கருடனை சுற்றி கட்டிவிட்டு பல மைல்கள் தூரம் கடலில் தூக்கி எறிந்தார். கருடன் அதிர்ச்சியடைந்தான். இதுவரை யாரும் தன்னை இவ்வாறு தோற்கடித்ததில்லை. அவன் வெட்கத்துடன் மீண்டும் கிருஷ்ணரிடம் வந்தான். கிருஷ்ணர் சொன்னார், இந்த முறை அவரிடம் ஸ்ரீராமர் அழைக்கிறார் என்று சொல். கருடன் மீண்டும் சென்று, அனுமனே, ஸ்ரீராமர் உங்களை அழைக்கிறார் என்றான். அந்த வார்த்தையை கேட்டதும் அனுமனின் முகம் மலர்ந்தது. என் ராமர் அழைக்கிறாரா? உடனே வருகிறேன் என்றார். கருடன் தனது முழு வேகத்தில் பறந்து துவாரகையை நோக்கிச் சென்றான். ஆனால் துவாரகை சென்றபோது அனுமன் ஏற்கனவே அங்கே வந்து நின்றிருந்தார். கருடன் அதிர்ச்சியில் உறைந்தான். என்னை விட வேகமாக யாராவது இருக்க முடியுமா என்று நினைத்தான். இப்போது கிருஷ்ணர் இன்னொரு சோதனையை தொடங்கினார். அவர் சத்யபாமாவை சீதாதேவியின் அலங்காரத்தில் அமர வைத்தார். சுதர்சன சக்கரத்திடம் யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என்றார். அனுமன் அரண்மனைக்கு வந்தார். சுதர்சன சக்கரம் வழியை மறைத்தது. ஆனால் அனுமன் அதை எளிதாக பிடித்து தனது வாயில் வைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தார். சக்கரத்தால் கூட அவரை தடுக்க முடியவில்லை. உள்ளே சென்ற அனுமன் கிருஷ்ணரை பார்த்ததும் கைகூப்பி வணங்கினார். பிறகு அருகில் இருந்த சத்யபாமாவை பார்த்து கேட்டார், பிரபு, அன்னை சீதை எங்கே? ஏன் இங்கே ஒரு பணிப்பெண் அமர்ந்திருக்கிறாள்? அந்த வார்த்தையை கேட்ட சத்யபாமாவின் கர்வம் உடனே மறைந்தது. தான் சீதாதேவியின் மகத்துவத்திற்கு இணையாக முடியாது என்பதை உணர்ந்தார். அதே நேரத்தில் சுதர்சன சக்கரமும் தனது சக்தியால் அனுமனை தடுக்க முடியவில்லை என்பதை உணர்ந்தது. கருடனும் தனது வேகத்தை விட பக்தியின் வேகம் உயர்ந்தது என்பதை புரிந்து கொண்டான். அப்போது கிருஷ்ணர் புன்னகையுடன் கூறினார், சக்தி, வேகம், அழகு இவை அனைத்தும் இறைவன் கொடுத்த வரங்கள். அவற்றால் கர்வம் கொள்ளக்கூடாது. உண்மையான பக்தி இருக்கும் இடத்தில் அகங்காரத்திற்கு இடமில்லை. அனைவரும் தலைகுனிந்து அனுமனுக்கு வணக்கம் செலுத்தினர். அழகும் சக்தியும் நிலையற்றவை, பக்தியும் பணிவும் மட்டுமே மனிதனை உயர்த்தும். அனுமனின் இந்த பக்தி சக்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஜெய் ஸ்ரீராம் என்று கமெண்டில் எழுதுங்கள். பிரபோ, இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களில் உண்மையான பக்தன் யார்? அவர்களை உங்கள் அருள் எவ்வாறு காப்பாற்றுகிறது? கருடா, உண்மையான பக்தி என்பது செல்வத்தால் அளக்கப்படுவதல்ல, மனத்தின் தூய்மையால் அளக்கப்படுவது. உனக்கு ஒரு பக்தனின் கதையை சொல்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு பூலோகத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் மாதவன். நாராயணா, உன் அருளே எனக்கெல்லாம். இறைவன் எனக்கு கொடுத்ததில் ஒரு பகுதியை பசித்தவர்களுக்கு அளிப்பது என் கடமை. ஐயா, மிகவும் பசியாக இருக்கிறது, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? உனக்கே உணவு இல்லாத போது ஏன் உன் உணவை எனக்கு கொடுத்தாய்? மாதவா, உன் பக்தியை சோதிக்கவே நான் வந்தேன். உன் மனத்தின் தூய்மையும் பிறரிடம் காட்டிய கருணையும் என்னை மகிழ வைத்தது. கருடா, பக்தி என்பது வார்த்தைகளில் இல்லை, அது மனிதனின் செயல்களில் தெரியும். அவன் செல்வத்தால் பெரியவன் அல்ல கருடா, ஆனால் அவன் உள்ளத்தில் இருந்த பக்தியால் உயர்ந்தவன். காலம் சென்றது. மாதவனின் வயது முதிர்ந்தது. ஒரு நாள் அவனுடைய பூமி வாழ்க்கை முடியும் நேரம் வந்தது. அந்த நேரத்தில் யமதூதர்கள் அவனுடைய ஆன்மாவை அழைத்துச் செல்ல வந்தனர். ஆனால் அவர்கள் மாதவனை நெருங்க முடியவில்லை. ஏனெனில் அவனைச் சுற்றி ஒரு தெய்வீக ஒளி இருந்தது. அப்போது வானத்திலிருந்து விஷ்ணு தூதர்கள் தோன்றினர். யமதூதர்கள் அமைதியாக விலகினர். இவர் செல்வத்தால் பெரியவர் அல்ல, ஆனால் பக்தியால் உயர்ந்தவர். இவரை எங்கள் பிரபுவின் திருவடிகளுக்கு அழைத்துச் செல்கிறோம். பிரபோ, இப்போது புரிகிறது. மனிதனை உயர்த்துவது அவன் வைத்திருக்கும் செல்வம் அல்ல, அவன் உள்ளத்தில் இருக்கும் பக்தியும் தர்மமும் தான். ஆம் கருடா, உலகம் ஒருவனின் வெளிப்புற வாழ்க்கையை பார்க்கும், ஆனால் நான் அவன் உள்ளத்தின் தூய்மையை பார்க்கிறேன். என்னை உண்மையாக நினைத்து பிறருக்கு நன்மை செய்து தர்மத்தின் பாதையில் வாழ்பவன்
எப்போதும் என் அருளில் இருப்பான். அன்று கருட பகவான் உணர்ந்தார், உண்மையான பக்தி இருக்கும் இடத்தில் இறைவனின் அருள் நிச்சயம் இருக்கும். பக்தி, தர்மம், கருணை நிறைந்த உள்ளம் கொண்டவரை நாராயணன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. என் அன்பான பக்தர்களே, எப்போதும் என்னை சரணடையுங்கள். ஓம் நமோ நாராயணாய. துவாரகையை ஆட்சி செய்து கொண்டிருந்த கிருஷ்ணரை பார்க்க ஒரு பெண் வந்திருந்தாள். அவள் கிருஷ்ணரின் மீது அளவற்ற பக்தி கொண்டவள். சொந்தம் என்று ஒருவரும் இல்லாத நிலையில் இறைவனே கதி என்று கிருஷ்ணரை நம்பிக்கொண்டிருப்பவள். அவள் கிருஷ்ணரை பார்த்து, பகவானே, உன் விருப்பப்படி நடந்து கொள்வதைத் தவிர எனக்கு வேறு மகிழ்ச்சி எதுவும் இல்லை. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்றாள். கிருஷ்ணர் தன்னிடம் பக்தி பூர்வமாக ஏதாவது கேட்பார், அவருக்கு அதை சேவையாகச் செய்யலாம் என்று நினைத்துதான் அந்த பெண் அப்படி கேட்டாள். ஆனால் இறைவனின் திருவிளையாடலை யார்தான் அறிய முடியும்? கிருஷ்ணர் அந்த பெண்ணிடம் ஒரு கோணிப்பையை கொடுத்து, நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் இதை தூக்கி கொண்டு வா, அது போதும். நம் இருவர் கண்களைத் தவிர வேறு யாருக்கும் இந்த கோணிப்பை தெரியாது என்றார் கிருஷ்ணர். இப்படி ஒரு அழுக்கு சாக்கு மூட்டையை தருவார் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சியாக இருந்தாலும் இறைவன் சொன்னதை சேவையாக செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அவளிடம் இருந்ததால் கிருஷ்ணர் சொன்னபடியே அவர் செல்லும் இடங்களுக்கு எல்லாம் அந்த கோணிப்பையை தூக்கி கொண்டு சென்றாள். பாரம் மிகுந்த அந்த கோணிப்பைக்குள் என்ன இருக்கிறது என்பதை அறிய அந்த பெண்ணிற்கு ஆசை இருந்தது. ஆனால் அவள் அதை அறிவதை கிருஷ்ணர் விரும்பவில்லை. எனவே அவள் அந்த ஆசையை கைவிட்டாள். சில காலம் இப்படியே கடந்தது. அவள் தூக்கித் திரிந்த கோணிப்பையின் பாரம் கூடிக்கொண்டே போனது. அவளால் ஒரு கட்டத்தில் அந்த பையை தூக்க முடியவில்லை. அவள் கிருஷ்ணரை பார்த்து, இறைவா, உன் கட்டளையை எதிர்பார்த்து உனக்கு பணி செய்ய வந்தேன். நீயோ சுமக்க முடியாத ஒரு அழுக்கு மூட்டையை என்னிடம் தந்துவிட்டாய். கருணையே வடிவான உனக்கு இது அழகா என்று கேட்டாள். பெண்ணே, உன் பலவீனத்தில்தான் என் பலம் இருக்கிறது. கவலைப்படாதே, நான் உன் பக்கம்தான் இருக்கிறேன். தைரியமாக நான் சொல்லும் வரை என்னுடன் இந்த பையை சுமந்து வா, உனக்கு நான் உதவுகிறேன் என்று சொன்ன கிருஷ்ணர் அந்த பெண் தடுமாறிய பல இடங்களில் அவளுக்கு கை கொடுத்து சில நேரங்களில் அந்த கோணிப்பையை தானும் தூக்கி அருள் புரிந்தார். ஒரு நாள் அவர்கள் சேர வேண்டிய இடம்